மனிதருள் புனிதர் மக்கள் திலகம் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர் அவர்களின் 102வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற நமது நாமக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எனது அன்பு சகோதரர் திரு பி சாமிநாதன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய நாமக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் சம்பத்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கழகத்தின் அவைத்தலைவர் அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, தேர்தல் பிரிவு செயலாளர் அவர்களே, கழகத்தின் அமைப்பு செயலாளர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற தமது பதவியை இழந்தாலும் கட்சிக்காக நாங்கள் என்றென்றைக்கும் சோராமல் உழைத்திடுவோம், எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அதில் மீண்டும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற உறுதியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களே, குறிப்பாக நமது பேரவையின் செயலாளர் மாரியப்பன் கண்ணடி அவர்களே, அமைப்பு செயலாளர் தங்கதுரை அவர்களே, மருத்துவமனையின் செயலாளர் டாக்டர் முத்தையா அவர்களே, சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஜி சுப்பிரமணியன் அவர்களே, அரூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ஆர் முருகன் அவர்களே, நமது தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் ஒட்டப்படாரம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ஆர் சுந்தரராஜன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற மேற்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் திரு பி நல்லியப்பன் அவர்களே, கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் திரு என் நாச்சிமுத்து அவர்களே, கிழக்கு மாவட்ட இணைச் செயலாளர் திரு கே திலகம் அவர்களே, துணை செயலாளர் திருமதி வி திலகவதி அவர்களே, துணை செயலாளர் திரு ஆர் சந்திரன் அவர்களே, பொருளாளர் ஆர் அன்புச்செழியன் அவர்களே, கழக அமைப்புச்சாரா ஓட்டுநரின் தலைவர் திரு ஜி காமராஜ் அவர்களே, நமது கழக அமைப்பு செயலாளர் NKP ரவிக்குமார் அவர்களே, புதிய திராவிட கழக நிறுவன தலைவர் திரு KS ராஜகவுண்டர் அவர்களே, கழக புரட்சி தலைவி பேரவையின் இணைச் செயலாளர் திரு AP பழனிவேல் அவர்களே, கழக வர்த்தகனின் இணைச் செயலாளர் திரு KR நல்லியப்பன் அவர்களே, கழக MGR இளைஞரின் தொடர் செயலாளர் திரு P ராஜ்குமார் அவர்களே, சக்தி கல்வி கலாச்சார அறக்கட்டளை நிறுவனர் திரு NKS சக்திவேல் அவர்களே, மற்றும் நமது மேற்கு மற்றும் கிழக்கு மாவட்ட கழகங்களைச் சேர்ந்த ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர் கழக செயலாளர்களே, பேரூர் கழக செயலாளர்களே, மாவட்ட சார்பு மன்ற செயலாளர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, மற்றும் ஊராட்சி செயலாளர்களே, கிளைக்கழக செயலாளர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற மண்டல பொறுப்பாளர்கள் திரு சேலஞ்சர் துரை அவர்களே, திரு மாணிக்கராஜா அவர்களே, திரு திருச்சி மனோகரன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அப்பாதுரை அவர்களே, முன்னாள் அமைச்சர் தாமோதரன் அவர்களே, திரு அப்பாதுரை அவர்களே, கழக இளைஞரணியின் செயலாளர் அன்பு சகோதரர் டேவிட் அண்ணாதுரை அவர்களே, முன்னாள் அமைச்சர் திரு சண்முகவேல் அவர்களே, திரு KG சண்முகம் அவர்களே, கர்நாடக மாநில செயலாளர் திரு புகழேந்தி அவர்களே, திரு அப்பாதுரை அவர்களே, கழக சிறுபான்மை பிரிவு செயலாளர் திரு தம்பி இஸ்மாயில் அவர்களே, இணைச் செயலாளர் திரு சாகுல் ஹமீத் அவர்களே, மற்றும் வருகை புரிந்திருக்கின்ற நமது அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு SK செல்வம் அவர்களே, சேலம் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு மாதேஸ்வரன் அவர்களே, மற்றும்
சேலம் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடாச்சலம் அவர்களே, ஈரோடு மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு பருவாச்சி பரணிதரன் அவர்களே, புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ்ஆர் செல்வம் அவர்களே, நமது கோவை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சுகுமார் அவர்களே, கோவை மாநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு அலாவுதீன் அவர்களே, தருமபுரி மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் டி கே ராஜேந்திரன் அவர்களே, கரூர் மாவட்ட கழக செயலாளர் எனது அருமை சகோதரர் தங்கவேல் அவர்களே, நமது திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் நல்லசாமி அவர்களே, மற்றும் மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ்.எம். சீனிவாசன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற தலைமை கழக நிர்வாகிகளே, நமது நாமக்கல் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே, கழகத்தின் ஆணி வேர்களாகிய அடிமட்ட தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, எழுச்சியோடு வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருப்பது புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம். இதற்காக நாம் நடத்த இருந்த தேதி கடந்த 19ஆம் தேதி. வழக்கம்போல் இந்த கெடுமதி ஆட்சியாளர்கள் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்றாலே பயந்து கொண்டு சீப்பை ஒழிப்பது போல் இங்கே காவல்துறையை விட்டு அனுமதியை மறுக்கிறார்கள். நாமும் நீதிமன்றத்தின் படிகளிலே சென்று இன்றைக்கு அதற்கான அனுமதி பெற்று 19ஆம் தேதி கூட்டத்திற்கு நீதிமன்றம் கேட்டால் இங்கே ஏதோ ஜல்லிக்கட்டு இருக்கிறது என்று சொன்னார்கள். அதனால் 23ஆம் தேதி இன்றைக்கு ஒரு வழியாக நமது தலைமை செயலாளரும் நமது ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளரும் இந்த கூட்டத்திற்கு நீதிமன்றம் மூலம் அனுமதி பெற்று வந்திருக்கிறார்கள். இது இந்த கூட்டம் மாத்திரமல்ல, கடந்த ஆண்டு மே 1ஆம் தேதி உழைப்போர் தின கூட்டத்திற்கு கூட திருப்பூரில் நமது அருமை சகோதரர் சிவசாமி அவர்கள் நீதிமன்றத்தில் சென்றுதான் அனுமதி பெற வேண்டிய ஒரு காட்டாட்சி தமிழகத்திலே இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. எதற்கெடுத்தாலும் இது அம்மாவின் ஆட்சி என்று மூச்சுக்கு 300 முறை சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த கேடுகட்ட மக்கள் விரோத துரோக ஆட்சியாளர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்றாலே அவர்கள் பயந்து கொண்டு சாதாரண ஒரு கூட்டத்திற்கு கூட அனுமதி மறுக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அத்தி பூத்தார் போல் ஏதோ ஒரு சில இடங்களிலே அங்கு உள்ள காவல்துறை அதிகாரிகள் நடுநிலையாக இந்த ஆட்சியாளர்கள்லாம் மீறி நமக்கு அனுமதி கொடுக்கிறார்களே தவிர 70 மாவட்டங்களிலே கிட்டத்தட்ட 65 மாவட்டங்களுக்கு நான் அனுமதி பெற வேண்டும் என்றால் நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளிலே சென்று நீதிமன்ற முறையீட்டுக்கு பிறகுதான் நமக்கு எந்த ஒரு கூட்டத்திற்கும் அனுமதி கிடைக்கிறது. காரணம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்றாலே அவர்களுக்கு குலை நடுங்குகிறது என்பார்களே, அதுபோல அந்த துரோக கூட்டத்திற்கு தாங்கள் செய்த துரோகத்தை இன்றைக்கு அம்மா அவர்கள் அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொடியிலிருந்து அவர்கள் தங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்களே என்ற பயம்தான் அவர்களுக்கு. இவர்கள்தான் இப்படி என்றால் இன்றைக்கு தமிழகத்திலே உள்ள பிரதான எதிர்க்கட்சி 70 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட கட்சி, அதுவும் 10 கட்சி கூட்டணியோடு இருக்கின்ற கட்சியும் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்றால் அவர்கள் ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் முடிவிற்கு பிறகு நம்மை கண்டு அவர்கள் எப்படி அஞ்சுகிறார்கள் என்பதை நீங்கள் திருவாரூர் தேர்தல் அறிவிப்பின் பொழுது பார்த்திருப்பீர்கள். திருவாரூரில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அங்கே திமுகவின் முன்னாள் தலைவர் முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் அவர்களின் தொகுதி. அங்கே 2011 எங்கள் சொந்த மாவட்டத்திலே அவர் சொந்த ஊரிலே வந்து நின்ற பொழுது 50,000 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார். இரண்டாவது முறையாக 2016
63,000 வாக்கு வித்தியாசத்திலே தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றவர் திரு கருணாநிதி என்று இவர்கள் மேடைக்கு மேடை பீற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கே இடைத்தேர்தல் அறிவித்த பொழுது என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த திமுக அதன் கூட்டணி கட்சிகள் அங்கே தேர்தல் வேலைக்கு செல்லாமல் நாமெல்லாம் அங்கே தஞ்சையிலே போய் அமர்ந்து வேட்பாளரை அறிவித்து நமது தலைமை நிலை செயலாளர், நமது பொருளாளர் எல்லோரும் அதுக்கு அங்கே உட்கார்ந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் யார் பொறுப்பாளர், ஒவ்வொரு பூத்துக்கும் யார் யார் பொறுப்பாளர் என்று முதல் நாள் இரவு 3 வரை இருந்து நிர்வாகிகளை எல்லாம் பிரித்து அங்கே அவர்கள் பட்டியல் தயார் செய்து அடுத்த நாள் நாம் வேட்பாளரை 4ஆம் தேதி அறிவித்துவிட்டு பட்டியலை வெளியிடுகின்றோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் திகாவின் தலைவர் பெரியவர் வீரமணியை விட்டு 20 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்த வேண்டுமே, திருவாரூருக்கு ஒன்று மாத்திரம் ஏன் தேர்தல் நடத்துகிறீர்கள் என்று கேட்க சொல்கிறார். அதுபோல இன்றைக்கு திருச்சியிலே மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறார் நமது அருமை சகோதரர் திருமாவளவனை விட்டு பேச வைக்கிறார். கம்யூனிஸ்ட் தலைவர் திரு டி ராஜாவை வைத்து நீதிமன்றத்திலே வழக்கு தொடர வைக்கிறார்கள். பற்றாக்குறைக்கு இவர்களும் மாரிமுத்து என்கின்ற பெயரிலே டெல்லியிலே சென்று வழக்கு தொடர்கிறார்கள். காரணம், தேர்தலை இப்பொழுது நடத்தக்கூடாது, அங்கே நிவாரணப் பணிகளை வழங்க வேண்டும் என்று. இங்கே தேர்தல் ஆணையம் நிவாரணப் பணிகளை அரசு அதிகாரிகளை வைத்து கொடுங்கள், அரசியல்வாதிகளை வைத்து கொடுக்க வேண்டாம் என்று தேர்தல் ஆணையம் சொன்னிய பிறகு கூட ஆளுங்கட்சி தான் டெபாசிட் கிடைக்காது என்று பயந்து கொண்டு இருக்கிறது என்றால், எதிர்கட்சிகளும் பயந்து கொண்டு அங்கே டெல்லியிலே போய் நீதிமன்ற பதிக்கட்டுகளை அமர்ந்திருக்கிறார்கள். கடைசியாக அங்கே தேர்தல் ஆணையம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மறுபடியும் கேட்டு ஏதோ ஒரு வழியாக அந்த தேர்தல் தள்ளி போட்ட பிறகுதான் இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கும் எருங்கட்சிக்கும் இன்றைக்கு நிம்மதியாக இருக்கிறது. காரணம், ஆளுங்கட்சி டெபாசிட் போய்விடும், அவர்கள் இரட்டை இலை சின்னம் இருக்கிறது, தாங்கள் 40 பாராளுமன்ற தொகுதிகளிலும் மக்களை ஆர்கே நகரிலே கவனித்தது போல வீடு வீடாக சென்று கவனித்து காலை கையை பிடித்து ஓட்டு வாங்கி விடலாம் என்று அவர்கள் எல்லோரையும் டெல்லியை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல திமுகவும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி நாங்கள் தான் என்று மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் சென்று டெல்லியிலும் கல்கட்டாவிலும் சென்று இவர்கள் தங்கள் பெருமைகளை பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே தேர்தல் வந்தால் அவர்களின் உண்மையான நிறம் தெரிந்துவிடும் என்கிற பயத்தினால் அந்த தேர்தல் நிறுத்தப்படுகிறது. காரணம், அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அம்மா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தாலும் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரிலே தமிழ்நாடு முழுவதும் அம்மாவின் தொண்டர்கள் ரூபத்திலே இன்றைக்கு அம்மா வியாபித்திருக்கிறார்கள். அதுதான் காரணம். அதனால்தான் இன்றைக்கு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரை கேட்டாலே கிளி பிடித்தது போல, பேய் அடித்தது போல அவர்கள் இருக்கிறார்கள். ஆளுங்கட்சி பற்றாத குறைக்கு தொலைக்காட்சிகளிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை, குறிப்பாக டிடி தினகரன் பற்றிய செய்திகளையே போடக்கூடாது என்கின்ற அளவுக்கு எல்லா தொலைக்காட்சி நிறுவனங்களையும் மிரட்டுவதாகவும் தகவல் வருகிறது. இவர்கள் இதுபோல செய்ய செய்ய எனக்கு என்ன ஞாபகம் வருகிறது என்றால், புரட்சி தலைவர் அவர்கள் 72 திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேறிய பொழுது திமுக ஒரு தீய சக்தி, அது அண்ணாவின் வழியிலே செல்லவில்லை, அண்ணா அவர்கள் இதை கழகம் ஒரு குடும்பம் என்று சொல்லி இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். ஆனால் கருணாநிதி அவர்கள் தனது குடும்பத்திற்காக இந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டோடு அன்றைக்கு வெளியேறினார். அவர் வெளியேறி 72 76 கருணாநிதியின் ஆட்சி கலைக்கப்படுகின்ற வரை 4 ஆண்டுகள் புரட்சி தலைவரும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கிட்டத்தட்ட 60,000 வழக்குகளை சந்தித்தார்கள். திண்டுக்கல் இடைத்தேர்தலின் பொழுது அங்கே நமது நிர்வாகிகளும் தொண்டர்களும் முதல் முறையாக போட்டியிட்ட அந்த பாராளுமன்ற தேர்தலின் பொழுது பல்வேறு வழக்குகளையும் ரவுடிகளை வைத்து அவர்களை அடித்தும் அவர்கள் தேர்தலிலே பணி செய்ய விடாமல் அன்றைக்கு இருந்த அரசாங்கம் செய்தது.
ஆனால் அதையெல்லாம் மீறி புரட்சி தலைவர் அவர்கள் அன்றைக்கு முதல் முறையாக ஒரு சுயேட்சை சின்னத்திலே, அன்றைக்கு இரட்டை இலை சின்னம் சுயேட்சை சின்னம், அதை பெற்று மாபெரும் வெற்றி பெற்றார்கள் என்ற வரலாறு நம் அனைவருக்கும் தெரியும். அதை தொடர்ந்து நடந்த தொண்டாமுத்தூர் இடைத்தேர்தலிலும் சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அதே சின்னத்தின் மூலம் அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்று 77 தமிழக மக்களின் ஆதரவோடு புரட்சி தலைவர் ஆட்சி அமைத்தார்கள். அவர் இறக்கின்ற வரை, நம்மை விட்டு பிரிகிற வரை தொடர்ந்து 10 ஆண்டுகள் தமிழகத்தின் முதல்வராக ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி அவர் இன்று அளவுக்கு ஒரு வள்ளலாக, ஒரு சரித்திர நாயகனாக நம் தமிழ்நாட்டு மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் உள்ளங்களிலெல்லாம் அவர் நிறைந்திருக்கிறார். அதனால்தான் அவரது பிறந்த நாள் இன்றைக்கு நாம் எங்கு சென்றாலும் சாலைகளிலும் சரி சிறிய சந்துகளிலும் சரி அவருடைய படத்தை வைத்து நமது கட்சியைச் சேர்ந்தவர்கள் மாத்திரமல்ல பொதுமக்களும் அவருக்கு அவரது படத்தை வைத்து வணங்குவதை பார்க்க முடிகிறது. அவரது மறைவிற்கு பிறகு அவரது துணைவியார் திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் முதல்வராக தமிழகத்திலே பதவியேற்க முயற்சி செய்தார்கள். பதவியேற்று 22 நாட்களிலே அவர் ஆட்சி கலைக்கப்பட்டது. அப்பொழுது அம்மா அவர்கள் ஜே அணி என்கின்ற பெயரிலே தமிழகம் முழுவதும் சுற்றி வந்து தேர்தலை சந்தித்த பொழுது 27 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றார்கள். அதற்கு பிறகு அன்றைக்கு ஆட்சி அமைந்த 89 ஜனவரி 21 வெற்றி பெற்ற கருணாநிதி அவர்கள் 2 ஆண்டுகள் ஆட்சி செய்த பொழுது அவர் ஆட்சி கலைக்கப்பட்டு மீண்டும் 91 அம்மா அவர்களின் ஆட்சி தொடங்கியது. தமிழகத்திலே சிறப்பான ஆட்சி தந்தார்கள். இருந்தாலும் 96 நமது இயக்கம் தோல்வியுற்றது. திரும்பவும் 2001 அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். 5 ஆண்டுகள் சிறந்த ஆட்சி கொடுத்த பொழுதும் 60-70 எம்எல்ஏக்களை பெற முடிந்ததை தவிர திமுக மைனாரிட்டி ஆட்சி அமைத்தது. அதை தொடர்ந்து அம்மா அவர்கள் 2011 ஆட்சி அமைத்தார்கள். மாபெரும் வெற்றி பெற்று தமிழகத்திலே ஆட்சி அமைத்து தொடர்ந்து 2016 அம்மா அவர்கள் ஆட்சி பெற்று புரட்சி தலைவர் வழியிலே தொடர்ந்து 2வது முறை ஆட்சிக்கு வந்தார்கள். அவர் உடல்நலம் குன்றி நம்மை விட்டெல்லாம் மறைந்த பிறகு இன்று வரை என்னென்ன அலங்கோலங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். எதற்காக இதையெல்லாம் நான் இங்கே சொல்கின்றேன் என்றால், எந்த காரணத்திற்காக புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை தொடங்கினாரோ அவர் 67 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு அவர்தான் காரணம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்களாலே பாராட்டப்பட்ட புரட்சி தலைவர், அவரது அண்ணா அவர்களின் மறைவிற்கு பிறகு கருணாநிதியை முதல்வராக்கியது புரட்சி தலைவர். ஆனால் புரட்சி தலைவரை 72 கட்சியை விட்டு தூக்கி எறிகிறார் கருணாநிதி. அன்றைக்கு அவருக்கு ஏற்பட்ட துரோகத்தால் உருவானதுதான் புரட்சி தலைவர் உருவாக்கிய இந்த மாபெரும் மக்கள் இயக்கமாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையே 30 ஆண்டுகள் கழித்து அந்த இயக்கம், எந்த இயக்கம் துரோகத்தால் உருவாக்கப்பட்டதோ அந்த இயக்கத்திலேயே துரோகிகள் உருவாகி அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு யாரால் இந்த ஆட்சி தொடர்கிறது என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு உண்மையாகும். புரட்சி தலைவர் மறைந்த பிறகு அவரது துணைவியார் திருமதி ஜானகி அம்மையார் அவர்கள் இணைத்து கூட புரட்சி தலைவர் ஆட்சியை தொடர முடியவில்லை. ஆனால் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு டிசம்பர் 5ஆம் தேதி இரவே இந்த பன்னீர்செல்வம் முதல்வராக இருந்துவிட்டு போகட்டும் என்று சொன்ன காரணத்தினால் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பன்னீர்செல்வத்தை முதல்வராக ஏற்றுக்கொண்டார்கள். 2 மாதத்திற்குள் அவர் குணம் மாறியதால், அவரது உண்மையான குணம் வெளிப்பட தொடங்கியதால் அவரை முதல்வர் பதவியிலிருந்து எடுக்க வேண்டும். சின்னம்மா அவர்கள்தான் பொதுச் செயலாளராக ஆக வேண்டும், அவர்தான் முதல்வராக வேண்டும் என்று இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடியவர், இன்றைக்கு நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சராக இருக்கின்ற
தங்கமணி உட்பட அனைவரும், இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கிற அனைவரும் நமது பொதுச்செயலாளரை சந்தித்து நீங்கள் பொதுச்செயலாக வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்தும் அவர் மறுத்த பிறகு இவர்கள் பொதுக்குழுவை கூட்டி இவர்களாகவே அவரை பொதுச்செயலாளராக்கி அன்றைக்கு வந்து போயஸ் தோட்டத்திலே அவரிடம் 1 மணி நேரத்துக்கு மேல் மன்றாடி ஏற்றுக்கொள்ள செய்தவர்கள். திரும்பவும் பன்னீர்செல்வம் வழி மாறி சென்று விட்டார். டெல்லியிலே உள்ளவர்களுக்கு ஏஜெண்டாக மாறிவிட்டார். அதனால் 2 பதவியும் உங்களிடம்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை முதல்வராக வேண்டும் என்று தினமும் போயஸ் தோட்டத்திலே வந்து வற்புறுத்தியவர்கள். அன்றைக்கு பன்னீர்செல்வத்திடம் அந்த கடிதம் பெறும் பொழுது அங்கே இருந்தவர்கள் திரு பழனிசாமி, திரு தம்பிதுரை, திரு வேலுமணி, திரு தங்கமணி, திரு ஜெயக்குமார், திரு தளவாய் சுந்தரம், திரு செங்கோட்டையன் போன்ற அனைவரும் என்னோடு அங்கே இருந்தார்கள். பன்னீர்செல்வம் அன்றைக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி நான் கேட்டவுடன், நான் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு சின்னம்மா அவர்கள் தான் என்னை முதல்வராக்கினார், அதனால் அவர்தான் முதல்வராக வேண்டும் என்று இவர்கள் எல்லோரும் விரும்பினால் நான் என்ன தவறு செய்தேன் என்று மாத்திரம் இவர்கள் சொல்லட்டும் என்று அவர்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தார். அவர்கள் ஏதோ சொல்ல, இவர் ஏதோ சொல்ல, ஒரு 20 நிமிடம் கழித்து நான் தலையிட்டு, அவர்கள் சொல்வதை விடுங்கள், நான் அவரை சேர்மன் என்று அழைப்பேன். காரணம் 99 நான் அங்கே பெரியகுளத்திலே அம்மா அவர்கள் என்னை பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கிய பொழுது அவர் அங்கே நகர்மன்ற தலைவராக இருந்ததால் அது தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு நன்றாக தெரியும். அவரை சேர்மன் என்று தான் அழைப்பேன். அவர் மினிஸ்டர் ஆன பிறகு கூட அவர் என்னை சேர்மன் என்றே அழையுங்கள், அதுதான் எனக்கு பிடிக்கும் என்பார். சேர்மன் முதலமைச்சர் ஆன பிறகு கூட அவர் என்னை வந்து சேர்மன் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் அவர் முதலமைச்சர் ஆன பிறகு அம்மாவுடைய தொகுதி தங்கத்தமிழ்ச்செல்வன் அவருடைய சட்டமன்ற பதவியை 2002 அந்த தேர்தல் வந்தது உங்களுக்கு தெரியும். அம்மா அவர்கள் மீண்டும் முதல்வராவதற்காக ஆண்டிப்பட்டி தொகுதியிலே இடைத்தேர்தல் வந்த பொழுது நானும் தங்கத்தமிழ்ச்செல்வன் மற்ற அமைச்சர்களாக இருந்தவர் அனைவரும் அங்கே பணியாற்ற பொழுது திரு சண்முகவேல் கூட அப்பொழுது பால்வளத்துறை அமைச்சராக இருந்து எங்களோடு வந்து அங்கே தேர்தல் பணியாற்றினார். திரு சிவசாமி வந்திருந்தார். பல மூத்த நிர்வாகிகள் எல்லோரும் அங்கே வந்து பணியாற்றினார்கள். அப்பொழுது பன்னீர்செல்வம் அங்கே வந்து தங்கியிருந்த பொழுது என்னை பார்க்க வேண்டும் என்று நான் குடியிருந்த வீட்டிற்கு வருவதாக இருந்த பொழுது, நீங்கள் முதலமைச்சர், எனது நண்பராக இருந்தாலும் முதலமைச்சர், நான் உங்களை வந்து பார்க்கிறேன் என்று அவர் வீட்டிற்கு சென்று பார்க்கிற அளவுக்கு அவருக்கு நான் மரியாதை கொடுத்து வைத்திருப்பேன். அந்த 10 ஆண்டுகள் நாங்கள் இருந்தவரை என்னிடம் மிகவும் மரியாதையாக இருந்தவர் காலப்போக்கிலே மாறிவிட்டார். இருந்தாலும் அன்றைக்கு நான் பிப்ரவரி 5ஆம் தேதி நீங்கள் இவர்களெல்லாம் சொல்வதை விடுங்கள், நீங்கள் கடிதம் கொடுங்கள், இவர்களுடைய கோரிக்கையை ஏற்று நாம் சின்னம்மாவை முதல்வராக்குவோம் என்று சொன்ன உடனேயே வீட்டிலிருந்து அவருடைய லெட்டர் பேரை கொண்டு வர செய்து கையெழுத்திட்டு அவரே அங்கிருந்த அவரது செக்ரட்டரிஸ் இருந்தவங்களை விட்டு தலைமைச் செயலகத்திலிருந்து கவர்னருக்கு ரிசைனேஷன் லெட்டரை அனுப்பிவிட்டு அன்று மதியமே நடந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்திற்கு அவரே பொதுச்செயலாளர்களை தலைமை கழகத்திலே முதல்வராக முன்மொழிந்து விட்டு அன்று மாலை திரும்பவும் எங்களோடு வந்து நீண்ட நேரம் இருந்துவிட்டு 7ஆம் தேதி நாங்கள் எல்லோரும் சென்று கவர்னரை சந்திப்பதற்காக நேரம் கட்டியிருந்த பொழுது 6ஆம் தேதியும் எங்களோடு இருந்துவிட்டு 7ஆம் தேதி இரவு திடீரென்று அம்மா அவர்களின் நினைவிடத்திலே சென்று தியானம் இருக்க சென்றார். தியானம் இருந்துவிட்டு அடுத்த நாள் அவர் தொலைக்காட்சி பேட்டியில் கூட அவர் ஒழுங்காக பேசிவிட்டு காலப்போக்கிலே நம்ம எல்லாம் எதிர்த்து அன்றைக்கு அந்த தீர்ப்பு வந்த பொழுது அம்மா அவர்களுக்கும் சேர்த்து தண்டனை வந்த தீர்ப்பிலே அவர் வீட்டிலே வெடி போட்டு வெடித்து அவரை பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கின்ற காரணத்தினால் அவரோடு ஒரு 10-11 சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்றார்கள். காரணம் அவரை முதல்வராக்கி விடுவார்கள் என்று. ஆனால் அதையெல்லாம் முறியடித்து பழனிசாமியை அன்றைக்கு நாம் முதல்வராக்கினோம். பிப்ரவரி 14ஆம் தேதி அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து நமது பொதுச்செயலாளர் அவர்கள் பெங்களூர் செல்கின்ற நேரத்திலே நினைத்திருந்தால் என்னை முதல்வராக்கி விட்டு போயிருக்கலாம். என்னிடமே நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக நமது பழனியப்பன் அவர்கள், திரு செங்கோட்டையன் அவர்கள் போன்ற பல பேர், சின்னம்மா அவர்களும் இல்லை,
நீங்கள் இருங்கள் என்று சொல்லிய போது கூட நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. திரு பழனிசாமி அவர்கள் தான் இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, இன்றைக்கு பழனிசாமிக்காக வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார் ஒரு மூத்த உறுப்பினர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த செம்மலை. அன்றைக்கு அங்கே இருந்த காம்பவுண்டு ஏறி குதித்து ஊருக்கு போனவர் தான். நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்க்கும் பொழுது திரு செம்மலை ஊரில் ஏதோ திருமணமாக அது போயிட்டு வந்து விடுகிறேன் என்று சொன்னார் என்பதும், நான் அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்கிறார்கள், நீங்கள் கல்யாணத்தை முடித்து கொண்டு வந்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது, பழனிசாமி முதல்வராக இருப்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் வேண்டுமானால் முதல்வராகுங்கள், நாங்கள் வந்து ஆதரிக்கிறேன் என்று சொன்னவர் அதற்கு பிறகு வரவே இல்லை, பன்னீர்செல்வத்தோடு சென்று விட்டார். ஆனால் இன்றைக்கு பார்த்தால் பழனிசாமி அவர்களுக்கு முதல் பக்கவாத்தியமே செம்மலை தான் பக்கத்தில் இருந்து வாசித்துக் கொண்டிருக்கிறார். அது பழனிசாமி அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்ற திரு செம்மலை ஒரு மூத்த உறுப்பினர். இப்பேற்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டதற்கு என்ன காரணம் என்று எல்லாம் அந்த வல்ல இறைவனுக்குத்தான் தெரியும். அன்றைக்கு அவர் மேல் அந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் திரு பழனிசாமி அவர்கள் மீது அந்த கொலையிலே குற்றச்சாட்டப்பட்ட சயான் அவர்களும் டெல்லியிலே பேட்டி கொடுத்த பொழுது, அதற்கு அடுத்த நாள் பதில் சொல்கின்ற பொழுது பழனிசாமி எழுதி கொடுத்ததை வாங்கி வாசித்து அவருக்காக வக்காலத்து வாங்கிய திரு செம்மலை எதற்காக அன்றைக்கு பழனிசாமி முதல்வராவதை வேண்டாம் என்று திரு பன்னீர்செல்வத்தோடு போய் சென்றார் என்று என்பதற்கு அவர்தான் பதில் சொல்ல வேண்டும். இதுபோல இன்றைக்கு அமைச்சர்களாக இருப்பவர் திரு தங்கமணி, திரு வேலுமணி, திரு வீரமணி அவர்கள் இன்னொரு 5-6 எம்எல்ஏக்களோடு அங்கிருந்து கிளம்புவதற்கு இருந்தவர்களை அன்றைக்கு நாங்கள் தான் தடுத்து நிறுத்தினோம். இன்றைக்கு அவர்கள் தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். இதுதான் அரசியல் உலகம். பதவி, பணம், அதிகாரம் என்பதற்காக அந்த நாக்கு எப்படியெல்லாம் மாறி பேசுகிறது, என்ன மாதிரியெல்லாம் சொல்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அம்மாவின் மரணத்திற்கு காரணம் இந்த குடும்பம் என்று சொல்கின்ற அளவிற்கு அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய தரத்தை நாம் என்ன சொல்வது? ஆமாம், அரசியலிலே எத்தனையோ துரோகங்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்பேற்பட்ட துரோகிகளை விட்டுவிடக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலின் பொழுது அங்கே தேர்தல் பொறுப்புக்காக வந்திருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வெளியூர் நிர்வாகிகள் என்னை எங்காவது சந்திக்கும் பொழுது என்னிடம் அவர்கள் சொன்னது, அரசியலில் நாங்கள் எத்தனையோ துரோகங்களை பற்றி படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் இப்பேற்பட்ட துரோகிகள் நீங்கள் விட்டுவிடக்கூடாது, நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று என்னிடம் வாழ்த்தினார்கள். இதுதான் உண்மை. அந்த அளவுக்கு துரோகத்தின் உச்சத்திற்கே சென்று திரு பழனிசாமி அவர்களும் திரு ஜெயக்குமார் அவர்களும் திரு வேலுமணி அவர்களும் திரு தங்கமணி அவர்களும் திரு KP அன்பழகன் அவர்களும் சட்ட அமைச்சராக இருக்கின்ற திரு CV சண்முகம் அவர்களும் இன்னும் சில சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு பேசுவதை பார்த்தால் என்னமோ இவர் ஆயுள் காலம் முழுவதும் அமைச்சர்களாக இருக்க போவர்கள் போலவும், ஆயுள் காலம் முழுவதும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் போலவும், ஏதோ நாங்கள் எல்லாம் ரோட்டிலே கிடந்தவர்கள் போலவும், அவர்கள் அம்மா வீட்டிலே வேலை செய்தவர்கள் என்பது போலவும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சண்முகம் 2000 யாரால் மாவட்ட பேரவை செயலாளர் ஆனார் என்பது அங்கு அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும். அவர் யாரால் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் என்பதும் அனைவருக்கும் தெரியும். அவர் யாருடைய சிபாரிசால் அமைச்சரானார் என்பது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள நமது கட்சி நிர்வாகிகளுக்கு, அவர் கூட இருப்பவர்களுக்கு கூட தெரியும். ஆனால் இன்றைக்கு அவர் என்னை பார்த்து சொல்கிறார், அம்மா வீட்டு வேலைக்காரர் என்று ரொம்ப நிதானத்தில் பேசுகிறார். அன்னைக்கு இப்படி தான் காட்டுமன்னார் கோயிலில் நான் போய் அங்கே அந்த நம்ம மத்திய அரசாங்கம் நிலக்கரி நிறுவனம் இருக்கிற NLC விவசாயிகள் நிலத்தில் ஒரு 12,500 ஏக்கர் விளைநிலங்களை கையகப்படுத்துகிறாங்க. பெரிய போராட்டம் அங்கே உள்ள மக்கள்லாம் நடத்தினாங்க. அந்த இதுக்கு நானும் நம்ம கட்சி சார்பாக போயிருந்தப்ப
எனக்கு இப்போ சண்முகத்தை பற்றி சொல்கிறப்ப ஒருத்தர் கீழேருந்து எனக்கு எடுத்து கொடுக்குறாரு, சரக்கு சண்முகம் அப்படின்னு. நான் வைக்கல பேர், அங்கே லோக்கலில் அவர் ஊருக்காரே வைக்கிறாங்க, அவர் பேசுகிறாரு. இன்னொருத்தர் கேபி அன்பழகன் ஒருத்தர் இருக்கார் அங்கே தருமபுரியில் பாலக்கோடு தொகுதியில். அவர் பார்த்தீங்கன்னா இவன் அரூரில் போய் நாங்கள் மீட்டிங் போட்டால் இவருக்கு என்ன கோவம் வருதுன்னு, உங்கள் தோட்டத்தில் போய் நாங்கள் உள்ளார போய் உட்காந்துருக்கோமா? அரூரில் இந்த 8 வழிச்சாலையை எதிர்த்து விவசாயிகள் போராடுறாங்களே, அதுக்காக நீதிமன்றத்தில் நம்ம தலைமை செயலாளர் திரு பழனியப்பன் அவர்களும் அரூர் முருகன் திரு டி கே ராஜேந்திரன் அவர்கள்லாம் நீதிமன்றத்தில் பர்மிஷன் கேட்டோம் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு. அவங்க பொதுக்கூட்டமே நடத்திங்கன்னு தான் அன்றைக்கி பெரிய பொதுக்கூட்டங்க, பல்லாயிரக்கணக்கான பேர் அந்த விவசாயிகள்லாம் திரண்டு வந்திருந்தாங்க. அடுத்த வாரம் அங்கே மீட்டிங் போட்டு எப்படியெல்லாம் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் பேசுகிறது பார்த்தா அவ்வளோ தரம் தாழ்ந்து பேசுகிறார். அதுபோல் திரு தங்கமணி சட்டமன்றத்திலே என்னை பார்த்து நீ வா போ என்று பேசுகிறார். இன்னொரு இருக்கார் வேலுமணின்னு, 1000 தினகரன் வந்தாலும் என்ன எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. ஒரு தினகரனே இவங்களால் சமாளிக்க முடியல. இன்னைக்கு ஆர்கே நகரில் 33 பேரும் தெரு தெருவா வீடு வீடாக முக்காடு போட்டுக்கிட்டு போய் வீட்டுக்குள்ள ஒரு ஓட்டுக்கு 6000 ரூபான்னு இவங்க பட்டுவாடா பண்ணாங்களா இல்லையா? இங்கே எத்தனை பேர் நம்மளோட அங்கே வந்து தேர்தல் பணியாற்றி இருப்பீங்க? அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா இவங்க கூட இருக்கிற ஆள் இப்படி தானே இருப்பாங்க. பாதி இடத்துல எடுத்துகிட்டு ஓடினதை கூட திருப்பியும் போலிங் அன்னைக்கு கூட அமைச்சர்லாம் உட்காந்து இந்த வீட்டிலலாம் வந்து இபி பில்லாம் எழுதுவாங்க பாருங்க, அப்போல்லாம் அதை மாதிரி உட்காந்து செட்டில் பண்ணாங்க. கடைசியில் என்ன ஆனிச்சு? அதாவது பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்கி விடலான்னு அவங்க நினச்சி அந்த தொகுதியில் காவல்துறை உதவியோட எல்லா அராஜகமும் பண்ணாங்க. நம்ம பொருளாளர் பார்த்த ஏரியாவில் ஒரு இன்ஸ்பெக்டர், அவரை கையில் வச்சுக்கிட்டு அங்கே எங்கள் ஊர்லேருந்து ஒரு சண்டியர் இருக்கார் வைத்திலிங்கன்னு, அவர் நம்ம நிர்வாகிகள் மேலெல்லாம் வழக்கு போடுறதே வேலை. அப்படி அந்த ஏரியாவில் வந்து அவ்வளோ லீடிங் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க அவ்வளவு பணம் கொடுத்தோம். கேட்டால் தினகரன் டோக்கன் கொடுத்தாரு. டோக்கன் யாராவது டோக்கன் கொடுத்தா யாராவது நான் ஓட்டுக்கு பணம் தர்றேன் நீங்கள் ஓட்டு போடுன்னு சொன்னால் போடுவாங்களா? நினச்சி பாருங்க. அதே மாதிரி அவங்க தோல்வியை மறைக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. நீதிமன்றத்தில் ஒருத்தர் எம்எல் ரவின்னு யாருடைய தூண்டுதல்லே ஒருத்தர் வழக்கு போட்டார். அதில் வந்து டிடிவி தினகரன் வீடு வீடாக டோக்கன் கொடுத்து 20 ரூபா நோட்டு கொடுத்து பணம் தர்றேன்னு சொல்லி பணம் கொடுத்தாரு அப்படின்னு. அதில் யார் யார் பார்ட்டினா அண்ணா மதுசூதன, திமுக கேண்டிடேட் அந்த மருது கணேஷ் எல்லாரையும் போட்டுதாங்க. யாரும் கோர்ட்டுக்கெலாம் வரல, அவங்க லாயர்லாம் வந்து பேசலை. நீதிமன்றம் என்ன சொன்னது? அது மாதிரி பணம் கொடுத்ததுக்கான எந்த வித ஒரு சான்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கேஸே தள்ளுபடி பண்ணிச்சு. இருந்தாலும் இப்போயும் டோக்கன் தினகரன் 20 ரூபா தினகரன் இன்னொருத்தர் ஆரம்பிச்சிட்டார். நம்ம கஜா 2 இருக்கார, அவர் வந்து திருவாரூரில் நிற்க ஆளுங்கட்சி தான் பயப்படுதுன்னா எதிர்கட்சியும் பயப்படுதுன்னு நான் சொன்னேன். அவ்வளோதான் சொன்னேன். திருவாரூரில் அவருக்கு கோவம் வந்து மதுரை ஏர்போர்ட்டில் தினகரனை 20 ரூபீஸ் தினகரன் சொல்கிறாங்கன்னு சொன்னார். பெங்களூருக்கு வாரம் வாரம் ஏதோ பரிகாரத்துக்கு போகிறாருன்னு சொன்னார். நான் அடுத்த நாள் வேறு ஒன்றும் சொல்ல, என்ன 20 ரூபீஸ்ன்னு சொல்கிறாங்க, உங்களை டெபாசிட் ஸ்டாலின்னு மெட்ராஸ் ஃபுல்லாக பேசிக்கிறாங்களா? அது காதில் விழுவலையா? நாங்கள் வந்து பெங்களூருக்கு எங்கள் சித்தியை பார்க்க போகிறோம் 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு. நீங்கள்லாம் டெல்லியில் போய் திகார் ஜெயிலில் உங்கள் தங்கச்சி இருந்தப்போ போய் குடும்பத்தோடு அங்கே பரிகாரம் பண்ணிங்களே, அது நான் பிராயச்சித்தம் செஞ்சிங்களா? ஞாபகம் இல்லையா? இல்லை 6 மாதத்துக்கு ட்ரிப்பு லண்டன் போயிட்டு வரீங்களா? என்ன பிராயச்சித்தம் பண்ண போகிறீங்க? உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கையே கிடையாது, கோயிலே பிடிக்காத, அப்புறம் ஏன் காசியில் போய் உங்கள் குடும்பத்தினர்லாம் அங்கே போய் என்ன பரிகாரம் பண்ணாங்கன்னு கேட்டேன். கோவம் வந்துச்சு பாருங்க அவருக்கு. அடுத்த நாள் நான் போய் சென்னைக்கு போகிறேன், கும்பகோணத்தில் கிளம்பி முரசொலியில் வந்து கட்டுறேன். என்னை வந்து 1000 மீன் அது இது போயஸ் தோட்டத்துக்கு கூர்க்கா என்னென்னமோ எழுதுறேன். ஒன்று அதுக்கு கூட நான் ஒன்றும் போடல. நீங்கள் திருவாரூர்லேருந்து திருட்டு ரயில் ஏறி வந்த பாரம்பரியம் எங்களுக்கு தெரியாதா? அதாவது உன் லெவலுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். ஆமாம், உங்கள் ஸ்டேட்டஸ் தெரியுறீங்களா? டாட்டா பேர்லாம் எங்களுக்கு தெரியாது. அதாவது திருவாரூர்லேருந்து ட்ரெயினை உங்கள் சொந்த ட்ரெயினில் ஏறி வந்தீங்களா எங்களுக்கு தெரியாதான்னு ஒரு போட்டதும், அதுக்கப்புறமும் என்ன வந்து போயஸ் தோட்டத்து முன்னாள் கூர்க்கா. கூர்க்கானா எவ்வளோ மரியாதையான தொழில். அது அம்மாங்கிற ஒரு மாபெரும் தலைவருக்கு பாதுகாவலனாக இருக்கிறதுக்கு என்ன தவறு? நாங்கள் சம்பளத்துக்கு வேலை பார்த்தா நீ வந்து வேலைக்காரன்னு சொல்லலாம்,
சண்முகம். வேலைக்காரர் தான் ஒருத்தவங்க வந்து கம்பெனியில் டைரக்டரை போட்டு வச்சுருப்பாங்க. நமது எம்ஜிஆரில் தொடக்கத்தில் நமது எம்ஜிஆர், ஜெயா பப்ளிகேஷன்லாம் அம்மா, எங்கள் சித்தி, நான், இன்னொருத்தர் 4 பேர் தான் அதில் ஃபவுண்டர் டைரக்டரை. அதுக்கப்புறம் எனக்கு எம்பி ஆக்குனாங்க, பேரவை செயலர் ஆக்குனாங்க, பொருளாளர் ஆக்குனாங்க. என் தம்பி அவங்க வளர்ப்பு பிள்ளையாவே அறிவிச்சாங்க. வேலைக்கார வீட்டு பிள்ளைய அறிவிப்பாங்க, இது கூட தெரில. அதான் சொன்னாங்க, நிதானமாக பேசுப்பா நைன்னு சொன்னா. அதாவது என்ன வேணாலும் இப்போ வந்து அம்மா இல்லைங்கிற தைரியத்தில். ஆனால் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற நேரம் இந்த ஏப்ரல் மே மாதத்தில் வந்துட்டு அவங்களுக்கு. இத்தனை நாள் நீதிமன்றத்தில் போய் ஏதோ செய்து வழக்குகளை இழுத்தடிச்சாங்க. இப்போ இந்த 20 தொகுதி இப்போ நம்ம சட்டமன்ற உறுப்பினரெல்லாம் பதவி நீக்கம் செய்துட்டு உடனே டெல்லிக்கு எழுதுனீங்களே தேர்தல் கமிஷனுக்கு. இப்போ உங்கள் முன்னாள் அமைச்சர் அவர் பேர் என்ன ரெட்டி, பாலகிருஷ்ண ரெட்டியை தண்டனை கொடுத்துட்டாங்க. அவர் டிஸ்குவாலிஃபைடு. நீதிமன்றமும் அவருக்கு அதை இதை ஸ்டே பண்ணலை, சென்டென்ஸையும் கன்விக்ஷனையும் ஸ்டே பண்ணலை. அப்படி இருக்கிறப்ப அவரை ஏன் அனுப்பல? இன்னும் டெல்லி 21 தொகுதிக்கு தேர்தல் வரப்போகுது. 21 சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல், பாராளுமன்ற தேர்தலோடு வரப்போகுது. அதில் 8 தொகுதியில் ஜெயிக்கலைன்னா 8 சரியான நம்பர். இவங்களுக்கெல்லாம் 7.5 சனி பிடிச்ச மாதிரி தான். எல்லாம் பழைய தொழிலை பார்க்க வந்துடியதான். அங்கே போய் சக்கரை வியாபாரம். இங்கே தங்கமணி என்ன பண்ணிட்டு இருந்தாரு இதுக்கு முன்னாடி? விவசாயமா? திரும்பவும் மறந்துருப்பாரு. திருப்பி வந்து தறி தொழிலை தொடரணும். நான் அதை தொழிலை இதாக சொல்லலை, என்ன மாதிரிலாம் வானத்துலேருந்து குதிச்ச மாதிரியும். இதுக்கு எப்போ எதுக்கு மூச்சுக்கு மூச்சு இவர் நம்ம அண்ணன் முதல்வர் வந்து நான் விவசாயியின் மகன்கிறார். இன்னைக்கு இந்த 8 வழிச்சாலைக்காக மீண்டும் கூட்டப்போ அந்த விவசாயிகள்லாம் சொல்கிறாங்க, விவசாயி மகனா நீங்கள் எங்களை போய் எங்கள் லேண்டெல்லாம் பிடுங்குறீங்களா, விவசாயத்தை பற்றி என்ன தெரியும்னு கேட்குறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாரும் வானத்துலேருந்து தேவேந்திரம் மாதிரி குதிச்ச மாதிரி பழசெல்லாம் மறந்துட்டு திரும்ப எங்கே வந்து நிற்கணும்? எல்லாம் இங்கே தான் வந்து நிற்கணும். எங்கே பிறந்தாலும் கடைசியாக இறங்கி நம்ம குமாரபாளையத்தில் நிற்கணும், நம்ம எடப்பாடியில் போய் நிற்கணும். எல்லாம் ஊரில் தானே வரணும். எங்கே போயிட போகிறீங்க? இப்போ 10ஆவதுக்கு அம்மாவுடைய மரணத்தில் வந்து மர்மம் இருக்குன்னு யாரோ டெல்லியிலேருந்து ஒருத்தர் கிளப்பி இப்போ பழனிசாமிக்கு தூக்கமும் இல்லையா பாருங்களேன் டிவியில் மூஞ்ச. ஏற்கனவே இருக்கும் பத்மாசுரம் மாதிரி, இப்போ இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு மூஞ்சி. உண்மையிலே இப்போ நம்ம மேலே தான் 1000 குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இல்லைன்ட்டு போக யாரோ ஒரு கொலை குற்றவாளி என் மேலே தண்டனை இருக்குன்னு சொல்கிறாங்க, என் மேலே வந்து பொய் குற்றச்சாட்டு சொல்கிறான்னு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு அவர் பெயிலை கேன்சல் பண்ணுறதுக்கு உடனே கோர்ட்டில் போடுறது என்ன பயம்? தப்பு செய்யலைன்னா பதற்றம் இருக்காதுல்ல. திமுக சொல்கிறத விடுங்க, ரிசைன் பண்ணலாம் சொல்லலை. ஏன் பதற்றம்? ஏன் பயம்? ஏன் நடுங்குது? சிபிஐ என்கொயரி வைக்கட்டும், என்ன தப்பு இருக்கு இதில்? சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் உண்டி அந்த சிலையெல்லாம் காணாம போனதை சிபிஐக்கு தள்ளிவிட பார்க்குறீங்க. நான் முதலமைச்சர், எனக்கு கீழே காவல்துறை இருக்கு, அதனால் அந்த இதை சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு சொன்னா என்ன? நம்ம தான் தப்பு செய்யல, மடியில் கணக்கு இல்லை, அப்புறம் என்ன பயப்படணும்? அதை விட்டுட்டு ஏற்கனவே ஒரு கேஸில் ஜெயிலில் இருந்துட்டு வந்த அந்த 2 பேரையும் அவங்க பெயிலை கேன்சல் பண்ணுற அளவுக்கு நீதிமன்றத்துக்கு போய் நிற்க வேண்டிய அவசியம் என்ன? அவன் டெல்லியிலேருந்து பேட்டி கொடுத்தானா, நீங்கள் அதுக்கு பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே? இல்லை இன்றைக்கி போட்ட மாதிரி டிஃபமேஷன் போட வேண்டியதானே? அதை விட்டுட்டு மான நஷ்ட வழக்கு போட அவங்களை இங்கேருந்து போலீஸ் அனுப்பி கைது பண்ண வந்து அங்கே நீதிமன்றத்தில் அதெல்லாம் கைதெல்லாம் பண்ண முடியாது போங்க பண்ணிட்டாங்க. இது அசிங்கம் இல்லையா ஒரு முதலமைச்சருக்கு? நீங்கள் உட்காந்துருக்க சீட்டில் யார் உட்கார்ந்தாங்கன்னாலும் தெரியுமா? அதை யாரும் எழுதி கொடுக்கலையா? சேக்கையிலார் எழுதி கொடுத்த ராமாயணம் மாதிரி அதையும் யாரும் எழுதி கொடுக்கலையா? இல்லை தெரியுமா? அம்மா இருந்த சீட்டு அது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த சீட்டு அது, பேரறிஞர் அண்ணா இருந்த அலங்கரித்த சீட்டு அது, பெருந்தலைவர் காமராஜ் இருந்த சீட்டில் ஏதோ குருட்டு அதிர்ஷ்டத்தில் கோபுரத்தில் ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி ஏதோ உங்கள் அப்பா அம்மா செய்த புண்ணியத்திலையோ இல்லை முப்பாட்டன் செய்த புண்ணியத்திலையோ அதில் போய் உட்கார்ந்துருக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா, யாரால் வாய்ப்பு வந்துச்சோ அவங்கள முதல்ல கச்சை விட்டு எடுக்கிறது. அவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நான் சுயம்பா வந்தவன், 234 பேர் எனக்கு ஓட்டு போட்டு வந்தாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் என் பக்கம் இல்லை, உங்கள் கூட இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்லாம் எதுக்கு இருக்குன்னு
ஒரு 3 வயசு பிள்ளைய கேட்டாலும் தெரியும். தேர்தல் வந்தால் ஒன்றும் முடியாது. ஏற்கனவே ரெட்டாயில சின்னத்தை தூக்கிட்டு ஆர்கே நகர் ஃபுல்லாக சுற்றினோம். பன்னீர்செல்வம் பழனிசாமி ஒரே வேனில் ஜீப்பில் போய் அங்கே ஏதோ தலை தப்பி தம்பிரான் புண்ணியன்னு டெபாசிட் வாங்கினதே பெரிய விஷயமாயிட்டு இப்போ 21 தொகுதிக்கு தேர்தல் வருது, பாராளுமன்ற பொது தேர்தல் வருது. 2 பேர் வரப்போகிறாங்க வேனில் வந்து ஓட்டு கேட்பாங்க. மக்கள் டெபாசிட் கூட இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. என்னமோ தொகுதிக்கு கணக்கு போட்டு வச்சுருக்காங்களா, ஓட்டுக்கு 10,000 கொடுக்குறோம், எத்தனாயிரம் கொடுத்தாலும் சரி டெபாசிட் வாங்குறதே கஷ்டம். அதுதான் 40 தொகுதியிலையும் நீங்கள் டெபாசிட் வாங்கி காட்டாலே அது பெரிய உலக சாதனை. பாருங்கள், தலைவர் ஆரம்பித்த கட்சி ஆரம்பித்ததுலேருந்து வெற்றியை தவிர வேறு எதுவும் பார்க்காத ஒரு கட்சி. அம்மா தொடர்ந்து 30 ஆண்டு வழி நடத்திய இந்த கட்சி. ரெட்டையிலன்னா எல்லாம் பயப்படுவாங்க. இன்னைக்கு ரெட்டைலை போடுற பாட்டை பாருங்கள், அது யார்கிட்ட இருக்கணுமோ இருக்கிற இடத்துல இருந்தால் தானே அதுக்கு மரியாதை. புரட்சி தலைவர்கிட்டையும் அம்மாட்டையும் இருந்த வரைக்கும் அது வெற்றி சின்னம். இன்னைக்கு PS வீரப்பாட்டையும் MN நம்பியார்கிட்டையும் இருக்கே அப்படின்னு சொல்லி தான் நான் ஆர்கே நகரில் கேட்டேன். வேறு எதுவுமே கேட்கல. இந்த ஆட்சி போனாதான் தமிழ்நாட்டுக்கு விடிவு வரும். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமைக்கணும்னா இந்த PS வீரப்பாவுக்கும் நம்பியார்கிட்டையும் ரெட்டையில இருக்குது, அதை எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அவ்வளோதான். 41,000 ஓட்டு வித்தியாசத்தில் நம்மளை ஜெயிக்க வச்சாங்க. இப்போ திருவாரூரில் பார்த்தீங்கன்னா 50,000 ஓட்டில் ஜெயிச்சிருப்போம். அதான் உண்மை நிலைமை. இது ஏதோ நான் உங்களுக்கெல்லாம் தெரியும், அங்கே நிறைய பேருக்கு நண்பர்கள் சொந்தக்காரங்க இருப்பாங்க. அது மாதிரி 21 தொகுதியிலையும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். ஏதோ நம்ம அதீத நம்பிக்கையில் நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. தமிழ்நாட்டு மக்கள் இப்போ நாமக்கல்ல எப்படி இருக்காங்களோ, பரமத்தியில் எப்படி இருக்காங்களோ, இதே மாதிரி தான் கன்னியாகுமரியிலும் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு தேர்தல் வந்தால் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏதோ 1-2 அங்கே ஏதாவது மிஸ் ஆகும், அவ்வளோதான். ஆனால் இப்போ வந்து 40 மிஸ் ஆக போகிறதில்ல, 21 மிஸ் ஆக போகிறதில்ல. நம்ம யாரும் கலைக்க வேணாம், இவங்களே அண்ணெல்லாம் கிளம்பி ஓடி போயிடுவாங்க. எல்லாம் இந்த சீட்டு கட்டை கலைச்சி போட்ட மாதிரி நடக்க போகுது. எதுக்காக சொல்கிறேன்னா, இங்கே நம்ம கட்சியோடைய நிர்வாகிகள், கிளைக்கழக செயலாளர்கள், தொண்டர்கள்லாம் வந்திருப்பீங்க. தேர்தல் ஏப்ரல் மேல வரும். நாம் எல்லாம் சரியாக உழைச்சி இந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நல்லா நம்மளுக்கு ஆதரவளிக்க போகிற இடத்துலாம் ஆதரவாக இருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தான் அவங்க அம்மாவுடைய கட்சியாக நம்புகிறாங்க. அதுதான் ஜெயிக்கணும்னு சொல்கிறாங்க. செல்கின்ற இடங்கள்லாம் நம்மளுக்கு வரவேற்பு இருக்குது. இப்போ நான் போகிற இடத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஜெயா டிவியில் நம்ம பரமக்குடி தொகுதியில் டாக்டர் முத்தையா அவர்கள் 2 நாள் டூர் போயிருந்தேன். நைட்டு 11:30 மணிக்கு வர்றோம் நாங்கள் பரமக்குடி டவுனுக்கு. இவ்வளோ பனி பெய்யுது. 11:30 மணிக்கு அங்கே 3000-4000 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. முதல் நாள் இரவும் போகிற வழியெல்லாம் மக்கள் கூட்டம். நான் என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆரா, இல்லை புரட்சி தலைவி அம்மாவா, இல்லை பெரிய சூப்பர் ஸ்டாரா, இல்லை நடிகர் விஜயா, அஜித்தா? ஒன்றும் கிடையாது. உங்கள் சாதாரணமான ஆள் தான். உங்கள் மாதிரி நானும் ஒரு தொண்டை. என்ன அம்மா வீட்டில் அம்மாவுக்கு ஒரு மெய்க்கா போலனா இருக்கிற வாய்ப்பு கிடைச்ச ஒரு தொண்டன். ரொம்ப நாள் அவங்க கூட இருந்திருக்கோம். அதை வந்து இன்னைக்கு கட்சி அம்மா வந்து என்னை 99 பாராளுமன்ற வேட்பாளராக நிறுத்தினாங்க. உங்களுக்கு தெரியும். பெரிய முதல்ல என்னை தேர்தலுக்கு கொண்டு வர்றப்ப நேராக கேண்டிடேட் ஆரம்பிச்சாங்க. ஜூலை 30, 99. அது எனக்கும் பெரிய குளத்துக்கு சம்மந்தமே கிடையாது. நான் அம்மா 89 போடி தொகுதியில் இருந்தப்போ அவங்க கூட போயிருக்காங்க. ஓட்டு கேட்குறப்ப வேனில் மேலே உட்காந்து அம்மாவுக்கு துணையாக போவேன். இப்போ தான் நினச்சேன், அம்மா கூட வேனில் அப்போ அம்மா டாப்பில் உட்காந்து போவாங்க, உங்களுக்குலாம் தெரியும். அப்போ அவங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு நான் வர்ற அந்த நேரம் கல்லுகள் அந்த அப்போ சொன்னாங்க அம்மா மேலே தாக்க போகிறாங்க, முட்டையை அடிக்க போகிறாங்க. நான் 2 கையிலையும் க்ளவுஸ் போட்டு, பழைய சேவல்காரங்களுக்குலாம் தெரியும் நான் வேனில் டாப்பில் உட்காந்துருப்பேன். எனக்கு தெரியாது இப்போ நான் வந்து அம்மா மாதிரி சீட்டில் உட்காந்துட்டு ஓட்டு கேட்க போகிறேன்னு நான் நிச்சயம் நினச்சி பார்த்ததே இல்லை. இதே மாதிரிலாம் அம்மாவுக்கு வர்ற மாதிரி கூட்டம் வரும்னு நான் நினச்சி கூட பார்த்தது இல்லை. அதுதான் ஏதோ அம்மாவுடைய ஆசி, அது பொதுச் செயலாளருடைய வழியில் எனக்கு வந்திருக்கு. நான் ஒன்றும் இந்த கூட்டத்தை பார்த்தோம், இந்த வெற்றியை பார்த்தோம் பெருசாக எடுத்துக்கிறேன். நானும் உங்கள் மாதிரி ஆள் தான். நம்மளை இன்றைக்கி ஏதோ கடவுளுடைய கிருபையில் அம்மாவுடைய ஆசையில் நம்ம இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம். இதுக்கு என்ன நம்ம ஒன்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ அம்மாவோ கிடையாது. இருந்தாலும் தொண்டர்கள் தியாகம் செய்திருக்காங்க, இவங்க சைடு நியாயம் இருக்குது அப்படின்னு நீங்கள்லாம் நினைக்கிறதுனால தான். இல்லாட்டி நீங்களாம் நினச்சிருந்தா ஆளுங்கட்சியில் இருந்தால் எத்தனையோ உங்களுக்கு
உபயோகமாக இருக்கும். மணல் கான்ட்ராக்டில் போய் ஈடுபடலாம், ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம்ல. ஒன்று இப்போ என்ன, நம்ம கட்சியில் இருக்கிறதுனால என்ன இருக்குது, எதிர்கட்சி நம்ம டெய்லி போராட்டம் தான், கண்டன ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், எல்லாம் கூட்டம் போகிறதுக்கே போலீஸ்கிட்ட சண்டை போட்டு கோர்ட்டில் போய் சண்டை போட்டு வாங்கிட்டு வர்றோம். கொடி நட முடியல, போலீஸ் கலட்டுறது. இப்போதான் ஏதோ கொஞ்சம் அடங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரூர்லலாம் இப்போ நான் பார்த்தேன், கொடியெல்லாம் விட்டுருக்காங்க. இல்லாட்டி அங்கே நம்ம தம்பிதுரை லட்சயம், இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர்னு ஒரு தம்பி இருக்காரு, அவங்க 2 பேர் தொந்தரவு இருக்கு பாருங்க. அப்போ செந்தில் பாலாஜி நம்மளை விட்டு போனது தான் அவங்களும் கொஞ்சம் அடங்கிட்டாங்க. உண்மை, அவங்க எல்லாரும் சொல்றாங்க பாலாஜி போய் விட்டாருன்னு. பாலாஜி தம்பி நல்ல தம்பி தான், அவர் சொந்த பிரச்சனை, அவரால் அந்த தம்பித்துறையையும் எம்ஆர் விஜயபாஸ்கரையும் தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடி போயிட்டாரு. அதான் உண்மை, வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருந்தார், கடைசி நாள் வரைக்கும் என்னோட நல்லா தான் இருந்தார், நம்ம தலைமை செயலருக்கு தெரியும். அது மாதிரி இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கோம். நிச்சயம் அம்மாவுடைய ஆசையோட, தமிழ் நாட்டு மக்கள் ஆதரவோட நம்ம ஆளுங்கட்சியாக வரப்போறோங்கிறது தான் நம்மளுக்கு செல்கின்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு. சும்மானாலும் சில பேர் ரீல் விடுவாங்க, இவருக்கு சவுத்தில் தான் அப்படின்னாங்க, கொங்கு மண்டலத்தில் ஒன்றும் முடியாதுனாங்க. நம்ம சேலஞ்சுத்துறை தலைமைச் செயலர்லாம் சேர்ந்து அங்கே ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, போகிற இடத்துலலாம் சர்க்கஸ் டென்ட் மாதிரி ஒரே கூட்டத்தை அங்கேயும் அழைச்சிட்டு போகிறாங்களா. என்ன தலைமை கழக நிர்வாகிகள் யாராவது நான் கூட்டம் வந்திருக்கேன்ட்டு, இப்போ தேர்தல் பிரிவு செயலர் சென்னையிலேருந்து வந்திருக்காரு, மாவட்ட செயலர்கள்லாம் பக்கத்து மாவட்டங்களில் வந்திருக்காங்க. இங்கே வந்திருக்க பப்ளிக் எல்லாம் என்ன, நம்ம நாமக்கல் கிழக்கு மேற்கு மாவட்டம் பக்கத்தில் அரவக்குறிச்சி தொகுதியிலேருந்து வந்திருக்காங்க. நம்ம மாவட்ட செயலர் தங்கவேல் சொன்னார், இவங்களாம் அரவக்குறிச்சியிலேருந்து வந்திருக்காங்க, அவ்வளோதானே. அதை விட்டுட்டு எங்கே போனாலும் ஆள்களை இவங்க வந்து ஒரே செட்டை தூக்கிட்டு டென்ட் அடிக்கிறாங்க. அவங்க பணம் கொடுத்தாலும் ஆள் வர மாட்டுது, அதான உண்மை. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அவங்க நிர்வாகி கூட்டத்துக்கு 500 ரூபா பணமோ 300 ரூபா பணமோ, நம்ம தங்கமணி சரக்கு பிரியாணி எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டு அப்படியே போயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது காரணம் நம்ம சைடு நியாயம் இருக்கு, தர்மம் நம்ம சைடு இருக்கிறதுனால, தொண்டர்கள்லாம் நம்ம பக்கம் இருக்கீங்க. அதனால அம்மா தமிழ்நாட்டு மக்கள் நம்மளுக்கு ஆதரவாக இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், யாராருக்கோ கொடுத்து பார்த்துட்டோம். இந்த ஆண்ட கட்சி ஆள்கின்ற கட்சி எல்லாம் ஒன்றும் சரிக்கு வரல. தமிழ்நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக அம்மாவின் வழியில் அம்மாவின் தொண்டர்களாகிய நாம் தான் உழைக்க முடியும் என்பதை உணர்ந்து நமக்கு நல்ல வாய்ப்பு தர இருக்கிறார்கள். அதனால் பாராளுமன்ற பொது தேர்தலிலே 40 தொகுதியிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற லட்சியத்தோடு நாம் போராட வேண்டும். அப்பொழுதுதான் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கிற சக்தியாக நாம் இருக்க முடியும். தமிழ்நாட்டுக்கு வேண்டிய திட்டங்களை பெற முடியும். தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத திட்டங்களை அம்மா வழியிலே தடுத்து நிறுத்த முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து, இன்னும் 3 மாதத்துக்கு மற்ற வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது தேர்தல் பணி. அதுக்கு தயாராகுங்கன்னு சொல்லதான் இன்னைக்கு உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். நம்ம நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவதற்கு, அதுபோல அரவக்குறிச்சியிலேருந்து வந்திருப்பீங்க, கரூர் பாராளுமன்றமும் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் நாம் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் அனைவரையும் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.